வணக்கங்க. வாங்க நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸை கட்லெட்னு சொல்லலாம், இல்லை வடைன்னு சொல்லலாம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு நமக்கு கேரட், கோஸ், பீன்ஸ் இது 3 தேவைப்படுதுங்க. இந்த டிஷ்ஷில் மெயினானது பொரிங்க. வீட்டில் இருக்க பொரியை வச்சு ரொம்பவே டேஸ்டான இந்த டிஷ் செய்யலாம். இதுக்கு நம்ம பொரியை அலசிக்கணுங்க. நல்லா அலசிக்குங்க. பொரியை நல்லா அலம்பிட்டு வடிகட்டிடுங்க. பொரியை தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்துக்குங்க. எந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் புளிய முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக அமுக்கி புளிஞ்சு எடுத்துருங்க. நமக்கு தேவை உலர்ந்த பொரிங்க. ஓகேங்க, பொரியெல்லாம் புளிஞ்சு எடுத்துட்டாங்க. இப்போது நமக்கு தேவை வெங்காயங்க. சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயமோ நறுக்கி சேர்த்துக்குங்க. அது கூடயே சின்னதாக நறுக்குனா பூண்டு சேர்த்துக்குங்க. அதே மாதிரி இஞ்சி சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சின்ன சின்ன துண்டுகளாக போட்டுக்குங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரத்தூள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. 3 பச்சை மிளகா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. அடுத்து நம்ம சேர்க்க போகிறது வெஜிடபிள்ஸ். ஆமாங்க, கோஸ், பீன்ஸ், கேரட் இதை சின்ன நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்க மசித்து சேர்த்துக்குங்க. இப்போ கோதுமை மாவு 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். கார்ன் மாவு 1/2 கப், அரிசி மாவு 1/2 கப் இதையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசால். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் கல் உப்பு சேர்க்காதீங்க, தூள் உப்பு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் பிசைங்க. நம்ம காயில் இருக்க தண்ணியே இதுக்கு போதுங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி தெரியுங்க, ஆனால் பனைய சரியாக வருங்க. பாருங்கள், உருண்டை பிடிக்க வருதுங்களா? இதுதான் சரியான பதங்க. இதுதான் சரியான பக்குவங்க. நம்ம எடுத்துருக்க அளவில் சரிங்க. நீங்கள் தண்ணி சேர்த்துறாதீங்க, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைங்க. இப்போது இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது சேர்த்துக்கலாம். இது காரத்துக்காக சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவு சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பிணையலாம். இது கிட்டத்தட்ட நம்ம சப்பாத்தி மாவு பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கணுங்க. மாவை பிரட்டி நல்லா பிணைங்க. இப்போ நமக்கு வடை மாவு ரெடிங்க. இந்த மாவை எடுத்து இப்போ வடையாக தட்டிக்கலாம். இதே மாவை கட்லெட்டாகவும் போடலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, வடைகளை போட்டங்க, வேகட்டுங்க. இந்த வடைக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குங்க. வடை நல்ல வாசனையாக நல்ல முறுமுறுப்பாக இருக்குங்க. ஓகேங்க, நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முதல்ல பார்க்குறீங்களா? அப்படி பார்க்குறதா மறக்காமல் நம்ம மதுரை உள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? இப்போது அடுத்த செட் வடையும் போட்டுக்கலாம். அடுப்பு நிதானமாக வச்சு எறி விடுங்க. பொறுமையாக வேகட்டுங்க. வடையை திருப்பிடுங்க. அனல் சரியாக இருந்தால் வடை ஒரே மாதிரி வெந்து வருங்க. நம்ம சூப்பரான பொரி வடை கார சட்னியோடு ரெடியாக இருக்குங்க. நாம் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்பவே டேஸ்டியான, அதனோட ஹெல்த்தியான சூப்பரான வடை செஞ்சுருக்கேங்க. வெளியே நல்ல முறுமுறுப்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.